வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் மற்றும் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன். மதுரையில் தேவேந்திர குல வேளாளர்களின் முன்னேற்றங்களை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் திரு தங்கராஜ் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் அரசாணை பெற வேண்டி மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமையன்று பட்டியல் இனத்தின் தேசிய ஆணையத்தின் துணைத் தலைவர் உயர் திரு எல் முருகன் அவர்களை மதுரையில் சந்தித்து தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தார். அதனை பெற்றுக்கொண்ட திரு முருகன் அவர்கள் பட்டியல் இனத்தின் தேசிய ஆணையர் அவர்களை சந்திக்க தேதி வாங்கி தருவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அச்சந்திப்பின் போது உயர் திரு பட்டியல் இனத்தின் தேசிய ஆணையர் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கைகள் சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பத்திரிகையாளர்கள் முன்பு அறிவிக்க உள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துள்ளார். இது குறித்து தேவேந்திர குல தன்னார்வ அறக்கட்டளையின் தலைவர் திரு தங்கராஜ் அவர்கள் கூறுகையில், தேவேந்திர குல கோரிக்கைகளுக்கான பணியை மத்திய அரசு துவங்கிவிட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இச்சந்திப்பின் போது அகில பாரத கிசான் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீ கணேசன் அவர்கள் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் மருத மக்கள் கழகம் நடத்தும் கோரிக்கை முழக்க பொதுக்கூட்டம் வருகின்ற 16/7/2017 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகில் நடைபெற உள்ளது. இதில் குடும்பன், மூப்பன், காலாடி, பன்னாடி, வாதிரியான், பள்ளன், தேவேந்திர குலத்தான், கடையார் ஆகிய உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிட கோரியும், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி ஓபிசி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்கம் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் வரவேற்பு திரு கனகராஜ் தலைமை, திரு அப்ரஹாம் என்ற ராஜா சிறப்புரை, திரு சரவணபாண்டியன் முன்னிலை, திரு சுப்பிரமணி, திரு மூர்த்தி, திரு காளீஸ்வரன், திரு பாண்டி, திருமதி முத்துச்செல்வி, திரு குருநாதன், மாநில தலைவர் மருத மக்கள் கழகம் பேராசிரியர் திரு பேச்சிமுத்து, திரு ராஜேந்திர சோழன், திரு சுரேஷ், திரு விஜய ரகுநாத குடும்பர், திரு சங்கர் குரு, திரு உமா ரமேஷ்குமார், திரு வீரர் அப்துல்லா, திரு அழகுமணி, திரு ரவிவர்மன் இன்னும் ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டார தேவேந்திர குல வேளாளர் மண்ணுரிமை சங்கம் சார்பில் பட்டியல் வெளியேற்ற பிரார்த்தனையாக தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி ஐயா திரு பாலசுந்தரராஜ் தேவேந்திரான் அவர்களின் நினைவிடத்தில் திரு சித்திரபாண்டி மல்லர் அவர்கள் சென்று வணங்கி வந்துள்ளார். சுமைதாங்கி ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ சேது மாகாளியம்மன் முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சுமைதாங்கி கிராம பொதுமக்களும் அனைத்து மகளிர் மன்றம் மற்றும் கோல்டன் ஸ்டார் கபடி குழு, இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் 23ஆம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி வருகின்ற 14/7/2017 அன்று இரவு 8 மணி அளவில் சுமைதாங்கி தேவேந்திரர் திடலில் நடைபெற உள்ளது. இதில் கபடி விளையாட்டு வீரர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு சுமைதாங்கி கிராம இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். தேவேந்திர குல வேளாளர் சமூக கூட்டமைப்பு கூட்டம் மதுரையில் 16/7/2017 அன்று மக்கள் விடுதலை கட்சி சார்பில் நடைபெற உள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன். மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மற்றும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மகராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம்.